தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 43வது சங்கீதம் வசனம் 5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையில ஏறெடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலே கலக்கத்தோடு பயத்தோடு ஆண்டவரே கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன். ஆத்துமாவிலே கலக்கம் ஆண்டவரே, பல சூழ்நிலைகளின் நிமித்தமாக, வியாதி நிமித்தமாக, குடும்பத்திலே சமாதானம் இல்லாதது நிமித்தமாக, வேலை இல்லாதது காரணமாக, ஆண்டவரே இன்னும் திருமணம் நடைபெறாமல் தடைபட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் நிமித்தமாக, கடன் பிரச்சனை நிமித்தமாக, ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் உள்ள மக்களின் நிமித்தமாக, ஆண்டவரே பல காரணங்களின் நிமித்தமாய் உம்முடைய பிள்ளைகள் கலங்கி தியங்கி இருக்கலாம் ஆண்டவரே. குடும்பத்திலே நல்ல வருமானம் இல்லையே என்று சொல்லி கவலையோடு கூட இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கவலைகளையும் அவருடைய பாரங்களையும் கர்த்தர் நீக்கி போட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சூழ்நிலையை பார்த்து பயப்படாதபடிக்கு விசுவாசமாய் ஆண்டவரே தேவ சமூகத்துக்கு நேராக வந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தையை அறிக்கையிட்டு ஆண்டவரை ஜெபித்து ஆண்டவரே ஜெயத்தை எடுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பயப்படாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே என்று சொன்ன தேவனை விசுவாசித்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சுகத்தையும் வெற்றியும் உடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யுங்க கர்த்தர். அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.